வையகத்தை வாழ வைக்க வடவேங்கடத்தில் அமைந்திருக்கும் 7 மலைகள். 7 மலைகளுக்கு மேலே ஏழுமலையான் என்ற பெயரில் எழுந்தருளி இருக்கும் திருப்பதி திருமலை கஷேத்திரம். பெருமான் குடிகொண்டிருக்கும் கோவிலின் முன்னே உள்ள உயர்ந்த கோபுரம், தகதகவென பிரகாசிக்கும் தங்க கோபுரம். இரவும் பகலும் ஏழுமலையானை தரிசிக்க வரும் எண்ணிக்கையில் அடங்காத மக்கள் கூட்டம். நீராடி பாவங்களை போக்க படித்துறையிலே அமர்ந்திருக்கும் பக்தர்களின் கூட்டம். தேர் திருவிழாவை காண திரளான பக்தர்கள் திரண்டு வந்து திருமாலவனை தரிசிக்கும் திருக்காட்சி. உற்சவருக்கு பாலும் பன்னீருமாக அபிஷேகம் செய்யும் அற்புத காட்சி. ஆயிரம் கலசங்களில் புண்ணிய நதிகளின் தீர்த்தங்களை கொண்டு வந்து பெருமானுக்கு அபிஷேகம் செய்யும் சகஸ்ர கலசாபிஷேகம். பெருமான் மணக்கோலம் பூண்டு ஸ்ரீதேவி பூதேவியரை மனைவியராக்கிக் கொள்ளும் திருக்கல்யாண மகோற்சவம். திருக்கல்யாணத்தை நடத்தி வைத்த பக்தர்களுக்கு வழங்க அடுக்கி வைத்திருக்கும் பிரசாதங்கள். கோடானு கோடி பக்தர்கள் கோடிக்கணக்காக உண்டியலில் செலுத்திய காணிக்கையை கொட்டி கொட்டி அளந்தாலும் அளக்க முடியாத காட்சியை கோவிந்தனின் சன்னிதானத்தை விட்டால் வேறெங்கு காண முடியும். இரவு நேரம் எங்கும் சுடர்விட்டு பிரகாசிக்கும் தீப அலங்காரங்கள். வீதியில் நின்று பார்ப்பவர் கண்களுக்கு விருந்தளிக்க விளக்குகளால் அலங்காரம் செய்த கோபுரம். பள்ளியறைக்கு செல்லும் முன்னே பகவான் ஒய்யாரமாக ஊஞ்சலிலே அமர்ந்து கொலுவிருக்கும் கோலாகல காட்சி. उत्तिष्ठ गोविंद उत्तिष्ठ गरुडध्वज उत्तिष्ठ कमलाकांत त्रैलोक्यं मंगलं कुरु समस्त जगतां मधुमेघभारे वक्षो विहारि मनोहर दिव्यमूर्ते श्री स्वामी निश्चित जनप्रियदानशीले. கலியுக கடவுளாக காட்சி தந்து கண்டு வணங்கிடும் பக்தர்களுக்கு வேண்டிய வரங்களை கொடுத்து தீராத வினையெல்லாம் தீர்த்து வைக்கும் ஏழுமலையானின் திவ்ய தரிசனம். நேத்திர தரிசனத்தோடு காட்சி தந்து நமக்கெல்லாம் நிலையான வாழ்வை தருபவர். நித்தம் வரும் பக்தருக்கு புத்தம் புதிய சக்தியை கொடுக்கும் திருமஞ்சன சேவை. புஷ்ப அலங்காரத்தோடு காட்சி தந்து பூவுலகை வாழ்விக்க வந்த பூபாலன். பூமாலை அணிந்து நின்று பாமாலை பாடி வரும் பக்தர்களுக்கு புதுவாழ்வு தரும் பூலங்கி சேவை. கோடிக்கணக்கான பக்தர்களின் சேவைக்கு காட்சி தரும் ராஜ அலங்கார சேவை. இப்படி பற்பல விதமாக காட்சி தரும் ஏழுமலையானின் அற்புதங்களை விளக்கும் வண்ண சித்திரம் சாந்தி கம்பைன்சார் தயாரித்து சமர்ப்பிக்கும் திருமலை தெய்வம். कमलायतलोचनलोकपते विजयी भव वेङ्कटशैलपते सचतुर्मुखषण्मुखमञ्चमुख प्रमुखार्जुनदैवतमौलिमणे शरणागतवत्सलतारविधे परिपालय मां शैलपते अधिवेदतया तव दुर्विषहैरन्वेन चैतपदागतै हरितं परितं विषशैलपते परयानिपया परिपाल्यते अधिवेङ्कटशैलमुदारपते जगदादिमदादिजदानरदात् परदेवतया गदितान्निजमे कमलादयितान्नपरं कलये नरवेणुरमामदभूतभदूशतकोटिवृतात्परकोटिसमान् प्रतिवल्लविकादिवतात्सुकदा मधुरेव सुतान्नपरं कलये अभिरामगुणाकरदातवदे जगदेकधनुद्धरधीरमते रघुनायक राम रमेश विभो वरदोपवदेव दया जलधे रमणीकनया कमनीयकरं भजनेकरचारुमुकाम्बुरुगं भजनेकरराजतमोमिहरं
மகனீயமகம் ரகுராமமயே ஸ்ரீயக்காந்தாய கல்யாண நிதயே நிதயேத்தினாம் ஸ்ரீவேங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம் ஸ்ரீயக்காந்தாய கல்யாண நிதயே நிதயேத்தினாம் ஸ்ரீவேங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம் லக்ஷ்மீ சவிப்ரமாலோல சுப்ரூமி பிரமச்சட்டுஷே சட்டுஷே சர்வலோகானாம் வெங்கடேశాய மங்களம் श्रीवेङ्कटाद्रिसिंहाग्र मङ्गलाभरणाङ्गये मङ्गलानाम् निवासाय वेङ्कटेशाय मङ्गलम् सर्वावयव सौन्दर्य सम्पदा सर्वचेतसाम् कला सम्मोहनायास्तु वेङ्कटेशाय मङ्गलम् नित्याय निरवध्याय सत्यानन्दचिदात्मने सर्वान्तरात्मने श्रीमद्वेङ्कटेशाय मङ्गलम् पुरः सर्वविदे सर्वशक्तये सर्वशेषिरे सुलभाय सुशीलाय वेङ्कटेशाय मङ्गलम् परस्मै ब्रह्मणे पूर्णकामाय परमात्मने प्रीणे वरदत्वाय वेङ्कटेशाय मङ्गलम् आकालतत्त्वमशान्तमात्मनामनुपश्यताम् अदृश्यमृतरूपाय वेङ्कटेशाय मङ्गलम् अमृतस्य देवधारणो भूयासम् शरीरम् मे विदर्शनम् जिह्वा मे मधुमत्तमा कर्णाभ्याम् भूरि विश्रुवम् நாராயண. பிருகுமுனிவரே, எதற்காக எல்லோரும் ஒன்று கூடி யாகத்தை துவக்கி இருக்கிறீர்கள்? நாரதரே, இந்த கலியுகம் நலமடைந்து நன்மையோடு இருக்க நாங்கள் இப்படி ஒரு யாகத்தை துவக்கி இருக்கிறோம். உண்மைதான். இப்போது கலியுகத்தில் நடக்கக்கூடாததெல்லாம் நடந்து கொண்டிருக்கின்றது. பாதகங்கள், படுகொலைகள், பதவி மோகங்கள், வறுமை, பொறாமை, மழையின்மை, உண்மையெல்லாம் தாழ்ந்து பொய்மையே உயர்வு பெறுதல், உண்ட வீட்டிற்கு இரண்டகம் செய்தல், நன்றி மறத்தல், இன்னும் என்னென்ன அக்கிரமங்கள் உண்டோ அத்தனையும் தலைவிரித்து ஆடுகின்றது. இந்த நேரத்தில் உங்களை போன்ற சான்றோர்கள் மீண்டும் இந்த கலியுகம் நலமடைய இப்படிப்பட்ட யாகங்களை செய்ய வேண்டியது அவசியம்தான். ஆனால் நீங்கள் நடத்துகின்ற இந்த யாகத்திற்கு யாருக்கு முதன்மை ஸ்தானத்தை தரப்போகிறீர்கள்? அதுதான் நாரதரே எங்களுக்கே புரியவில்லை. பிரம்மா, விஷ்ணு, சிவன் மூவருமே ஒவ்வொரு வகையில் உயர்ந்தவர்கள். அதனால் இவர்களில் எவருக்கு தலைமை ஸ்தானம் கொடுப்பது என்று எங்களுக்குள்ளே பெரிய தடுமாற்றமாய் இருக்கிறது. அது தெரிந்துதானே நானும் வந்திருக்கிறேன். பிருகுமுனிவரே, மும்மூர்த்திகளில் யார் உயர்ந்தவர் என்று உங்களில் யாரேனும் ஒருவர் நேரில் சென்று பார்த்து பிறகு எவருக்கு தலைமை ஸ்தானத்தை கொடுப்பதென்று முடிவு கட்டலாமே. அதுதான் சரியான யோசனை. நாரதரே, நானே நேரில் சென்று மும்மூர்த்திகளில் யார் உயர்ந்தவர்கள் என்று முடிவு கட்டி திரும்புகிறேன். உடனே புறப்படுங்கள். வருகிறேன். நாரதரே, பிருகுமுனிவரிடம் பிடிவாதமும் முன்கோபமும் சற்று அதிகமாக இருக்குமே, அது புரியாமல் அவரை அனுப்புகிறீர்களே. எல்லாம் தெரிந்துதான் அனுப்பி இருக்கிறேன். காரணம், உங்கள் பிருகுமுனிவருக்கு ஆணவம் அளவுக்கு மீறி இருக்கிறது. இப்போது மும்மூர்த்திகளையும் பார்த்துவிட்டு திரும்பும் போது அவர் அகந்தையெல்லாம் தானாகவே அடங்கிவிடும். அதோடு இன்று என் கலகத்திற்கு வேறு யாரும் கிடைக்கவில்லை. உங்கள் பிருகுமுனிவர் தான் கிடைத்தார். அவரிடமே துவக்கி இருக்கிறேன். நான் வருகிறேன். நாராயண. என்னை பார். நான் கூப்பிடுவது உன் காலில் விழவில்லையா? அமருங்கள். வாணியின் வீணையிலேயே கவனத்தை செலுத்திக் கொண்டிருந்த நீ என்னை அலட்சியப்படுத்திவிட்டு இப்போது வரவேற்கிறாயா? இனி உன் அழைப்பு தேவையில்லை. அதை நான் ஏற்றுக்கொள்ள தயாராகவில்லை. முனிவரே, நீங்கள் வந்து நின்றதை நான் கவனிக்கவில்லை. நான் முகனே, 4 பக்கங்களிலும் முகத்தை வைத்துக் கொண்டிருக்கும் உனக்கு நடப்பது தெரியவில்லை என்றால் ஆணவம் தலைக்கு அறிவிட்டது என்றுதானே அர்த்தம். ஆத்திரப்படாதீர்கள் சுவாமி, அமருங்கள். பிரம்மதேவா, என்னை அலட்சியப்படுத்தியதற்காக
நீ படைக்கும் மனித இனத்தை வைத்தே உன்னை அலட்சியப்படுத்தவில்லை. வேண்டாம் சுவாமி, தடுத்து பயனில்லை. பூலோகத்தில் எந்த இடத்திலும் உனக்கும் கலைவாணிக்கும் கோவில்களை இல்லாமல் போகட்டும். கலியுகத்தில் உங்கள் இருவருக்கும் ஆலயமே இருக்காது, வழிபாடு நடக்காது. வருகிறேன். ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. பிருகுமுனிவர் வந்திருக்கிறேன். வணக்கம். நிறுத்துங்கள். பிருகுமுனிவரா? வாருங்கள் சுவாமி, வாருங்கள். இனி வரவேற்பு தேவையில்லை. மகேஸ்வரா, பிரம்மன் வாணியின் வீணையில் கவனத்தை செலுத்தி என்னை அவமானப்படுத்தியதைப் போல் இங்கே ஆட்டத்தில் நாட்டம் கொண்டு நீயும் என்னை அலட்சியப்படுத்துகிறாயா? முனிவரே, அறியாமையால் நடந்துவிட்டது. இல்லை, இது அகம்பாவத்தால் ஏற்பட்டது. ஈசனே, உன் இடம் தேடி நாடி வந்த இந்த உருவத்தை நீ அகௌரவப்படுத்தி விட்டாய். அதனால் உலகத்தில் இனிமேல் உனக்கு உருவ வழிபாடே இல்லாமல் போகட்டும். திரிசூலம் ஏந்திய உன் திருவுருவத்தை பூலோகத்தில் எந்த கோவிலிலும் வைத்து வழிபடும் வாய்ப்பை இனி நீ பெறவே முடியாது. வருகிறேன்.